ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. மனித வாழ்க்கையும் இறையருளும் இந்த தலைப்பில் நம்ம தொடர்ந்தாப்பில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்த்துட்டே வரும். இன்றைக்கி அந்த வரிசையில் கடலூர் மாவட்டத்தில் திருத்துறையூர் இல்லைன்னா திருத்தலூர்னு சொல்லுவாள். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஷ்ட குருநாதேஸ்வரர் சுவாமி, அம்பாள் பேர் சிவலோக நாயக்கின்னு பேர். இந்த சுவாமியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சம்பந்தர் திருநெல்லூர் போயிட்டு இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது நடுப்புற பெண்ணையார் அவர் குறுக்க வரும்போது எப்படி அதுக்கு கிராஸ் பண்ணி போகிறதுன்னு அவர் சுவாமியை நோக்கி பதிகம் பாடினாராம். அப்போ சுவாமி அம்பாளும் ஒரு கிழ வடிவத்தில் சம்பந்தரை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்தாராம் போட்டில். அப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவர் திருப்பி பார்க்கும்போது சம்பந்தர் அந்த இடத்துல சாமி அம்பாளும் அங்கே கொண்டு வந்தவா இல்லை ஆயிடுச்சு வந்தவா யார் சுற்றி அவர் தேடும்போது அப்போ அசரீரியிலே மூலமாக அவருக்கு கேட்குறது, உன்னை கூட்டின்னு வந்தவா இங்கே தான் இருக்கா பாருன்றது போது அந்த கோபுரத்தை அவர் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே சுவாமி அம்பாலும் ரிஷபாரோடராக அவருக்கு காட்சி இருந்தார். இன்றைக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்துக்கு பக்கத்தில் சுவாமி அம்பாள் தரிசனம் கொடுத்த அந்த இது இன்றைக்கி இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். இங்கே குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா இந்த ஸ்தலத்துக்கு சுவாமிக்கு வில்லத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அவளுக்கு அடுத்த வருஷமே கையில் குழந்தைக்கு பாக்கியம் ஏற்படுறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. திருமணம் தடை, அதாவது தள்ளி போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்றவா ஒரு தடவை இந்த ஸ்தலத்துக்கு சுவாமிகிட்ட அம்பாட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மாலை வாங்கி சாத்தி வில்லத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது அந்த திருமண தடை விலைக்கு அவளுக்கு கைக்கூடி வருது அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த சம்பந்தர் பாடிய அந்த பதிகம் நம்ம உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை செலவு பண்ணி நம்ம டயத்தில் அந்த பதிகத்தை அங்கே சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நமக்கு சிறப்பான காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் வரலாறில் இருக்கக்கூடிய ஒன்று. இது மாதிரி நிறைய புராண வரலாறு இருக்குது. அகஸ்தியர் இங்கே சுவாமியை பூஜை பண்ணியிருக்கார். அகஸ்தியருக்குன்னு தனி சன்னதி இருக்குது இங்கே. இந்த மாதிரி பழைய காலத்து புராண வரலாறுலாம் நிறையா இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான சிறப்பான ஸ்தலம்தான் இந்த திருத்தலூர் சிஷ்ட குருநாதேஸ்வரர். அவசியம் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிறப்பான பலனை நம்ம அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. குரு ஒருத்தர் ஜாதகத்தில் குரு சிறப்பான இடத்துல இருக்கா, அதாவது கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரி, அவள் அவசியம் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது அவளுக்கு கூடுதல் சிறப்பான பலன் அமையுதுங்கிறது நிதர்சனமான உண்மை.